லக்ஷ்மி கல்யாணம் ஆச்சு, அது ஏதோ பிஸ்னஸ் பண்ணிக்கணும். விஷ்ணு ஹி மஸ்ட் பிகம் ஏ ஐபிஎஸ் ஆஃபீஸர். மனோஜ் மட்டும் ஆக்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் எவ்ரிபடி கடவுள் பிளெஸ்ஸிங்ஸோட இந்த ஃபீல்டுக்கு வந்தாங்க. எவ்ரிபடி சக்ஸஸ் தேர் ஃபீல்ட். விஷ்ணு ரீசெண்ட்லி பிக்சர் ஆல்சோ வெரி குட் ஹிட் இன் தெலுங்கு, தேனிக்கைனா ரெடி. அண்ட் மலையாளம் ஆல்சோ ஹி டப்ட் ரீசெண்ட்லி, தட் ஆல்சோ டூயிங் வெல். ஐ எம் வெரி ஹாப்பி சார். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், அது தைரியம் இருக்கணும் சொல்கிறதுக்கு. பயம் தேவையில்லை. தாய்நாடு வளர்ந்து பால் கொடுத்து பெரியவன் பண்ணி அதை பிளெஸ்ஸிங் பண்ணது ஆந்திர பிரதேஷ். அங்கே அதுபடி தான் சொல்லுவேன். அதுக்காக ஈவன் டுடே சச்சம் பண்ணவன்னா சொல்லணும், த நேச்சர் ப்ராமிஸ். தமிழ்நாடு ஷூட்டிங் அண்ணா, தமிழ் பீப்புளோட ரிலேஷன்ஷிப் அண்ணா, அந்த தமிழ் டெக்னீஷியன்ஸ் அண்ணா, அந்த தமிழ்நாடு பேர் சொன்னால் ஆக்சுவலி ஃப்ரம் என்டி ராமராவ் சார் மவுத்துலேருந்து இது வரைக்கும் நாங்கள் எல்லாம் வி லவ் தமிழ்நாடு, 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 வி லவ். இங்கே பாஷா ஒரு லாங்குவேஜ். யோ நீ தெலுங்கியா, நீ அந்த லாங்குவேஜியா, நீ அந்த லாங்குவேஜியா? நான் எந்த லாங்குவேஜ் இருந்தாலும், ஐ டோன்ட் வாண்ட் டு சே த ட்ரூத், எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் இந்த தமிழ் தாய் பால் கொடுத்துருக்கு எல்லாருக்கும். அந்த மாதிரி ஃபெனட்டிசம், யோ தெலுங்கு தான் தமிழ் தான் இருக்கணும் இங்கே, கன்னடம் தான் இருக்கணும் இங்கே, அந்த ஃபெனட்டிசம் கிடையாதுங்க. அதுக்காக ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் மை சன்ஸ் அண்ட் டாட்டர் brought up here, the blessings of the great Tamil Nadu people, they are here, we are here. Again another blessings of Andhra Pradesh. இளையராஜா சார் பற்றி நான் என்ன பேசணும், அது ஒரு கிரந்தம், அது ஒரு புக், கிரந்தாலயம்னு சொல்லுவாங்க. தமிழில் கிரந்தாலயம் வந்து லைப்ரரி, இஸ் அ லைப்ரரி. இது ப்ரைஸ் பண்ணுறது கிடையாது. அவர் தாய் வேறு, இவன் தாய் வேறு. பட் டுடே we both are சேம். இன்னும் உயிர் அவர் உயிர், அவர் உயிர் இன்னும் ஒரு ஒன்று தான். அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப். சும்மா மியூசிக், எந்த மியூசிக்கு பண்ணாலும், கேசட் ரிலீஸ் பண்ணாலும் அவர் மியூசிக் டைரக்டர் பற்றி பேசணும். பட் இவர் பற்றி பேசினவன்னா நம்ம இந்தியாவில் he is the only one man, and 1 to 100. நானும் அங்கே ரீசெண்ட்லி இந்த படம் பண்ணும்போது, இது படம் ஆரம்பிக்கும் முன்னாடி பாப்பா சொன்னது, எழுத அங்கிள் கிட்ட பேசணும். நான் எதுக்கு பேசணும், நீ தான் பேசுன்னு சொன்னேன். சரி చెప్పాను, பாப்பா பேசாச்சு. அப்புறம் திரும்பி அவர் ஃபோன் பண்ணார், பாபு என்ன பணம் எவ்வளோ வேணும்னு கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறார் அவர். எனக்கு தெரியாது சார், அந்த அம்மா கிட்ட பணம் நிறையா இருக்கும், வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். அவர் சிரித்தார். சரி, பணம் வாங்கிக்காமே செஞ்சுறது பெருசு இல்லை, அது பற்றி இல்லை. தட் லவ் த மேன் இஸ் ஹேவிங். நான் மூணார் போகிறேன் சார், நான் வேறு ஸ்டோரி டிஸ்கஷனுக்காகன்னு சொன்னேன். ஏன் நான் வரக்கூடாதா சார்? நீங்கள் எதுக்கு சார்? நான் வேறு ஸ்டோரி டிஸ்கஷனுக்காக. பாப்பா வர சொல்லுங்க, வில் ஹேவ் டிஸ்கஷன் அங்கே சாங். அது இட் இஸ், அது ட்ரெய்லர் நீங்கள் பார்க்க தமிழில், ஐ டோன்ட் நோ, யூ டிடன்ட் ஷோ. நான் காய்கறி காலையில் கட் பண்ணி மத்தியானம் கொஞ்சம் சமையல் பண்ணி, இவர் வருவார், என்ன பாபு இந்த சாதம் சாப்பிடலாமா மத்தியானம், எனக்கு அப்புறம் பசிக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி மேன். அந்த யுவன் அண்ட் கார்த்திக் அண்ட் பவதா, ஷி இஸ் லைக் லக்ஷ்மி ஃபார் மீ. டோட்டல் ஃபேமிலி, the extraordinary respectable family, devotion family for the music. காலையில் 7 மணிக்கு பார்த்தா அவர் எழுதிருப்பார். இஃப் யூ கோ தேர், எங்கேயாவது அருணாச்சலம் போனோம்னா அங்கே போய் எனக்கு ஃபோன் பண்ணுவார். நான் ஃபோன் பண்ணுற சில டைப்பில் அவர் அங்கே இருப்பார். இஸ் த பொயஸ், ஒரு கடவுள் மாதிரி அவர் ஃபார் மீ இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு ஃப்ரெண்டு ரஜினி, அவர் ஃப்ரெண்டு அது டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். இஸ் ஐ லவ் ஹிம். He is the only one friend for me. There are 3 or 4. He is the first friend. ஃப்ரெண்டுன்னா அவன் தான் ஃப்ரெண்டு. அன்றைக்கி இந்த படத்துக்காக ரீரிகார்டிங் நடக்கும்போது அவன் ஃபோன் பண்ணான். டே எங்கே இருக்கேன்னு கேட்டவன். நான் சொன்னேன், டே இங்கே பிரசாத் லேபில் இருக்கடாண்ணா. நான் வர்றேடாண்ணா. டே போடா, நீ போய் சொல்லுவேன், நீ வரமாட்டேன்னா. நான் வர்றேடாண்ணா. நீ எதுக்கு வந்தேன்னு கேட்டார் அவர். இளையராஜா சாருக்கு நான்
இருந்தால் தான் மியூசிக் வரும்டா అని சொன்னார் అన్నాడు. என்ன சொன்னேன் అన్నాడు. ஆமாடா நான் இருந்தால் தான் மியூசிக் எழுதுவார் அவர், அதுக்கு தான் வந்தார், என்னை கூப்பிட்டாருடா. நான் ஒரே நான் வர்றாங்க உடனே வரடான்னு சொல்லி வந்தார். சுவாமி என்கிட்ட வந்தது, இந்த வார்த்தை வெளியே சொல்லாதடா, உனக்கு கிறுக்குன்னு சொல்லுவாங்க, உன்னை உடனே ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணுவாங்க, தயவு செய்து சொல்லாதடாடி. அரே இவர்கிட்ட என்ன சுவாமி இந்த ஆள்னி எப்படி தைரியமாக சொல்லுவார். நானே இத்தனை வருஷமாக நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, நானே சொல்லலே, அவர் எப்படி சொன்னார்டா, அன்பு, த லவ் அண்ட் அஃபெக்ஷன். அவருக்கு நான் சங்கீதம் கற்றுக் கொடுக்குதுன்னா அவர் கற்றுக்கிட்டு ஒரு நிறைய 1000 members must come for the film industry for outside as a musician. Such a great friend for me.